சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவை மாநிலத்தில் பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 107 பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன்படி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 107 பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதி அளிக்க உத்தரவிடப்பட்டது. பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் வீதம் 107 பேருக்கு மொத்தம் ரூபாய் 2,35 லட்சம் நிதி உதவி வழங்கப்பட உள்ளது. வீடு கட்டும் திட்டத்தின்படி முதல் தவணை நிதி வழங்கும் தொடக்க நிகழ்ச்சி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் நடைபெற்றது. பயனாளிகளுக்கு முதல் தவணைக்கான உத்தரவை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். அதனை அடுத்து அவர்களது வங்கிக் கணக்கில் தவணை செலுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையினை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கான பட்ஜெட் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இதுகுறித்து வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த 2024-25 நிதி ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையினை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியினை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்காக பாரத பிரதமர் மோடியின் உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலாக சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பித்த வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சிறப்பான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் குடும்ப தலைவிக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகைக்கு விண்ணப்பித்தவர்களின் பட்டியல் மக்கள் பார்வைக்காக துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் அரசின் எந்தவிதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத 21 வயதிற்கு மேல் 55 வயதிற்குள் இருக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் தலா ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகின்றது. மக்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கான தகுதியானவர்கள் பட்டியல், உதவி பெறுவோர் மற்றும் திட்டத்திற்கு விண்ணப்பித்தோர் பட்டியல் மக்கள் பார்வைக்காக துறை இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எளிதாக நலத்திட்ட உதவியினை பெற்றிட தகுதியான நபர்கள் துறை இணையதள முகவரியிலும் மற்றும் விண்ணப்பத்தினை நேரடியாகவும் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. விண்ணப்பத்தின் மீதான அனைத்து நடவடிக்கைகளும் குறுஞ்செய்தி வாயிலாக விண்ணப்பித்த அனைவருக்கும் தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் ஐடிஐ அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கஞ்சா, செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஐடிஐ அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவர் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் ரெட்டியார்பாளையம் புதுநகரைச் சேர்ந்த சங்கர் என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதும் தெரியவந்தது. இதனையடுத்து சங்கர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திண்டிவனத்தில் உள்ள போட்டோ ஸ்டுடியோவில் கேமரா மற்றும் பணத்தை திருடிச் சென்ற புதுச்சேரி வாலிபரை மரக்காணம் காவல்துறையினர் கைது செய்தனர். மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது புதுச்சேரியில் இருந்து மரக்காணம் நோக்கி பல்சர் பைக் ஓட்டி வந்த இளைஞரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரி ஜீவானந்தம் நகரைச் சேர்ந்த ஆகாஷ் என்பதும்
கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டிவனம் மரக்காணம் சாலையில் உள்ள போட்டோ ஸ்டுடியோவில் கேமரா மற்றும் பணத்தை திருடிச் சென்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஆகாஷை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து கேமரா மற்றும் ஓட்டி வந்த பல்சர் பைக் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். ஆகாஷ் மீது புதுச்சேரி ஆரோவில் மற்றும் திண்டிவனம் காவல் நிலையங்களில் 5க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உயர் ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து கலால்துறை அதிகாரிகள் மதுபான கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். புதுவையில் உள்ள மதுபான கடைகளில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக மதுபானங்களில் சிலர் கொள்ளை லாபம் ஈட்ட கலப்படம் செய்து விற்கப்படுவதாக கலால்துறைக்கு புகார் சென்றது. அதன் பேரில் கலால்துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவின்படி தாசில்தார் சிலம்பரசன் தலைமையிலான கலால்துறை அதிகாரிகள் வில்லியனூர் பகுதியில் உள்ள மதுபான கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின்போது அனைத்து மது பாட்டில்களிலும் ஹாலோகிராம் ஒட்டப்பட்டுள்ளதா என்றும் பாட்டில்களில் சீல்கள் சரியாக உள்ளதா என சோதனை செய்யப்பட்டது. மேலும் உயர் ரக மது பாட்டில்களில் மாதிரி பாட்டில்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்த கலால்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், எப்பொழுதும் போலவே மோடி ஆட்சியின் வார்த்தைஜால பட்ஜெட் என்றும் ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் 4 அம்ச பட்ஜெட் என அறிவித்து இவர்களுக்கு பிரயோஜனமே இல்லாத பட்ஜெட்டாக இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு ஏற்கனவே குறைந்தபட்ச ஆதார விலை அறிவித்ததால் விவசாயிகள் பலனடைந்துள்ளனர் என்ற பொய் மூட்டையினை அவிழ்த்து உள்ளார். டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு பிறகு மத்திய அரசும் விவசாயிகள் போராட்ட குழுவினருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் என்பது அனைத்து விவசாயிகளுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்பதுதான். இது நிறைவேற்றப்படவில்லை. கடந்த காலத்தில் பொய்யான வாக்குறுதி அளித்தது போன்றே இப்பொழுதும் 5 ஆண்டுகளில் 4 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற அறிவிப்பு எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே எனும் பாடல் வரிதான் நினைவுக்கு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஏழைகள் வாழ்வு மேம்பாட்டிற்காக எந்த திட்டமும் இல்லை, 80 கோடி பேர் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கின்றார்கள் என்று நிர்மலா சீதாராமன் வாக்குமூலம் அளித்துள்ளார். மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தள்ளுபடி செய்ய எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பாக யூனியன் பிரதேசமான புதுச்சேரி முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் தொழிலாளர்களுக்கு விடுதி வேண்டாம், வீடுகள் தான் வேண்டும், மின்சாரம் கட்டமைப்பு துறைகளில் தனியார் ஊக்குவிக்கப்படுகிறது, சுற்றுலா மேம்பாடு எனும் பெயரில் மதவாத அரசியலை வளர்ப்பதற்கு திட்டம் தீட்டப்படுகிறது, 15 தொழில் பூங்கா அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ஜவுளி பூங்காவை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. கடந்த காலத்தில் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வரி குறைக்கப்பட்டது, தற்போது இன்னும் எளிமைப்படுத்தப்படும் என்று கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக பட்ஜெட் என்று நிரூபணமாகியிருக்கிறது. பொதுவாக ஏழைகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என்று வார்த்தைகள் இருக்கிறதே அன்றி இவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக சரியான எந்த ஒரு திட்டமும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் இல்லை என்றும், குறிப்பாக புதுச்சேரி மாநிலம் மீண்டும் ஒரு முறை வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். ஏஐடியூசி புதுச்சேரி மாநில சாலையோர வியாபார தொழிலாளர்கள் சங்க பேரவை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஏஐடியூசி புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் தொழிலாளர் நல சங்கம் சார்பில் பேரவை கூட்டம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பொது செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்க நிர்வாகிகள் அந்தோணி, பாலா, கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் சாலையோரங்களில் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், சாலையோர கடைகளை காவல்துறை, பொதுப்பணித்துறையும் நகராட்சி நிர்வாகமும் அடிக்கடி காலி செய்ய சொல்வது கண்டிக்கத்தக்கது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தொடர்ந்து தெருவோர வியாபார தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தெருவோர வியாபார தொழிலாளர்கள் நலசங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், வியாபாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். RSS விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது.
அரசு நிர்வாகமே RSS கட்டுப்பாட்டில் போகக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன், RSS விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளதை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும், இந்த உத்தரவு என்பது நேரடியாக அரசு நிர்வாகமே RSS கட்டுப்பாட்டில் போகக்கூடிய ஆபத்தை உருவாக்கும் என்றார். மேலும் மத்திய மாநில அரசுகள் குறைந்தபட்ச ஊதியத்தை ரூபாய் 26,000 அறிவிக்க வேண்டும் என்றும், தமிழகத்தை போல் புதுச்சேரி அரசும் நெல் கொள்முதலை நேரடியாக விவசாயிகளிடம் செய்ய வேண்டும் என கூறினர். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதுடன் படிப்படியாக மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய ஜி ராமகிருஷ்ணன், நிதி ஆணையம் மூலம் மாநிலங்களுக்கு நிதி வழங்குவது வெட்டப்படுகிறது, குறைக்கப்படுகிறது என கூட்டாட்சி என்பதும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு ஒட்டுமொத்த வரி வருவாயில் 50% மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மாத இறுதியில் ஊதியம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டப்பேரவையினை முற்றுகையிடப் போவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர், மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர்கள், இந்த கோரிக்கையின் மீது அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் இதனால் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையினை முற்றுகையிடப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். பேட்டியின் போது அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதி பெரியபள்ளி பகுதியில் ஆம்பூர் சாலை சந்தா சாஹிப் சந்திப்பில் மழைநீர் வடிவதற்காக யூ வடிவ வடிகால் அமைத்து வாய்க்கால் மேம்படுத்தும் பணியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா சாலை, மகாத்மா காந்தி வீதி, ஆம்பூர் சாலை, புசி வீதி, டாக்டர் அம்பேத்கர் சாலை ஆகிய இடங்களில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஏற்பாட்டினால் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் ஆம்பூர் சாலையில் சந்தா சாஹிப் சந்திப்பில் மழைநீர் வடிவதற்கு யூ வடிவ வாய்க்கால் அமைத்து வாய்க்கால் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அதனை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர் ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரஹ்மான் ஆகியோர் உடனிருந்தனர். காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு குயிலை கல்விக்கூடத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆரோவில் துணை செயலாளர் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் அமைந்துள்ள குயிலை கல்விக்கூடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர்களின் கலை, இலக்கியம் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆரோவில் பவுண்டேஷன் துணை செயலாளர் ஸ்வர்ணாம்பிகா பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஜெரால்ட் மோரிஸ், சித்தானந்தம், வெங்கடாச்சலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள அம்பகரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமன்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். சூரனை சம்ஹாரம் செய்த இடம் என்பதால் பத்ரகாளி அம்மன் சூலத்தின் 3 முனைகள் கீழ்நோக்கி இருப்பது போல திரிசூலத்தை கையில் பிடித்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாக கருதப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள அம்மனை வழிபட்டால் பில்லி, சூனியம், ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதலாவது செவ்வாய்க்கிழமையினை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 23/7/2024 மற்றும் 24/7/2024 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 25/7/2024 முதல் 29/7/2024 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எத்தியோப்பாவில் ஆண்டுதோறும் பருவமழை சீசனில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக தெற்கு எத்தியோப்பியாவின் கென்சோ சச்சா கோஸ்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி ஏராளமானோர் புதைந்தனர். அங்கு மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை வரை 55 பேர் இறந்ததாக உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னரும் அடுத்தடுத்து உடல்கள் மீட்கப்பட்டன. இதனால் இன்று பிற்பகல் நிலவரப்படி பலி எண்ணிக்கை 157ஆக உயர்ந்துள்ளது. சிலர் மண் சரிவுகளில் இடிபாடுகளில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டனர். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் வசித்த பலரை காணவில்லை. எனவே பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற ICC T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. இதில் கடந்த மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இரண்டாவது முறையாக கோப்பையினை உச்சி முகர்ந்தது. இதில் இந்தியா நிர்ணயித்த 177 ரன் இலக்கை நோக்கி ஆடிய தென்னாப்பிரிக்கா ஒரு கட்டத்தில் 4 விக்கெட்டிற்கு 151 ரன்களுடன் வலுவான நிலையில் இருந்தது. அப்பொழுது அந்த அணிக்கு 24 பந்தில் 26 ரன் மட்டுமே தேவையாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து கம்பேக் கொடுத்த இந்தியா கோப்பையினை வென்று அசத்தியது. அந்த வெற்றியுடன் கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்றனர். அதேபோல வீரராக வெல்லாத உலக கோப்பையினை பயிற்சியாளராக வென்று ராகுல் டிராவிட் விடை பெற்றுள்ளார். இந்நிலையில் 2007இல் ஒருநாள் கோப்பையில் தோல்வியினை சந்தித்த அதே வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் இம்முறை டிராவிட் பயிற்சியாளராக உலக கோப்பையினை வென்றதாக ரவிச்சந்திரன் அஸ்வின் பாராட்டியுள்ளார். மேலும் உலக கோப்பையினை கொடுத்த விராட் கோலியினை கட்டிப்பிடித்து அழுத ராகுல் டிராவிட் ஆனந்த கண்ணீரில் 2007 வழியினை பார்த்ததாகவும் அஸ்வின் தெரிவித்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.